சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல். இனி சிலிண்டர் தீர்ந்தாலும் கவலை இல்லை. புக் செய்த 3 மணி நேரத்தில் சிலிண்டர் கிடைக்கும். அது எப்படி என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்கள் காலை 7 மணிக்கு சிலிண்டரை முன்பதிவு செய்தால் தேவையை பொறுத்து அது காலை 10 மணிக்குள் உங்கள் வீட்டை வந்தடையக்கூடும். அது எப்படி சாத்தியம் என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. தற்போது அனைவரின் வீடுகளிலும் எல்பிஜி எரிவாயு பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் சிலர் சிலிண்டரை முன்பதிவு செய்த பிறகு அதை பெறுவதற்கு நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் எதிர்கொள்கின்றன. அத்தகையவர்களுக்கு இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எல்பிஜி வாடிக்கையாளர்களின் வசதியை கருத்தில் கொண்டு இந்தியன் ஆயில் நிறுவனம் ஒரு புதிய சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதை தொடர்பான முழு விவரங்களை இங்கே பார்ப்போம். அதாவது இந்தியன் ஆயில் நிறுவனம் இண்டியன் எக்ஸ்ட்ரா லைட் நவ் என்ற புதிய சேவை திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது. இந்த சேவையின் கீழ் எல்பிஜி வாடிக்கையாளர்கள் முன்பதிவு செய்த 3 முதல் 4 மணி நேரத்திற்குள் சிலிண்டர் அவர்களது வீட்டு வாசலிலேயே வழங்கப்படும். இதில் 10 கிலோ எடை கொண்ட இலகு ரக கலப்பு எரிவாயு சிலிண்டர் வழங்கப்படும். இண்டியன் எக்ஸ்ட்ரா லைட் நவ் சேவையின் கீழ் நீங்கள் எல்பிஜியை அவசரமாக முன்பதிவு செய்தால் அது சில மணி நேரங்களுக்குள் உங்கள் வீட்டு வாசலிலேயே விநியோகிக்கப்படும். முன்பதிவு செய்த சில மணி நேரங்களுக்குள் இந்த சிலிண்டர் வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும் என்று இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் இண்டியன் எக்ஸ்ட்ரா லைட் நவ் சேவை என்றால் என்ன? இந்த இண்டியன் எக்ஸ்ட்ரா லைட் நவ் என்பது இந்தியன் ஆயில் 10 கிலோ எடையுள்ள கம்போசிட் வகை எல்பிஜி சிலிண்டர் ஆகும். தற்போது பயன்பாட்டில் உள்ள எஃகு சிலிண்டர்களை விட இந்த சிலிண்டர் மிகவும் எடை குறைவானது. இது துருப்பிடிக்காத பொருட்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் அதிக நீடித்து உழைக்கக்கூடியதாக உள்ளது. இந்த உருளையின் அதாவது இந்த சிலிண்டர் சிறப்பம்சம் அதன் ஒளிப்புகம் வடிவமைப்பு ஆகும். இதன் விளைவாக உருளைக்குள் எவ்வளவு எரிவாயு மீதமுள்ளது என்பதை எளிதாக பார்க்க முடியும். இதனால் மக்கள் மிகவும் ஈஸியாக பார்த்துவிடலாம். இது மட்டுமின்றி சிறிய குடும்பங்களுக்கும் அல்லது குறைந்த அளவு எல்பிஜி பயன்படுத்தும் நுகர்வோருக்கும் இந்த உருளை மிகவும் வசதியானதாக கருதப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் சிறிய குடும்பங்களுக்கும் அல்லது குறைந்த அளவு எல்பிஜி பயன்படுத்தும் நுகர்வோருக்கும் இந்த உருளை மிகவும் வசதியானதாக கருதப்படுகிறது. பதிவு செய்வது எப்படி என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. புதிய இணைப்பு அல்லது எல்பிஜி சிலிண்டர் அதாவது ரீஃபில் ஆகியவற்றை பல்வேறு டிஜிட்டல் தளங்கள் மூலம் எளிதாக பயன்படுத்தி செய்யலாம். இந்தியன் ஆயில் ஒன் செயலி, வாடிக்கையாளர் இணையதளம் மற்றும் இந்தியன் ஆயிலில் வாட்ஸ்அப் எண், இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க மக்களே. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7588888824 ஆகியவற்றின் மூலம் வீட்டில் இருந்தபடியே புதிய இணைப்பிற்கு விண்ணப்பிக்கலாம். அத்துடன் எல்பிஜி ரீஃபில் முன்பதிவையும் மேற்கொள்ளலாம். அடுத்தது, இந்த சிலிண்டரின் சிறப்பம்சங்கள் என்ன இருக்கு என்று இங்கே பார்ப்போம். இதில் முன்பதிவு செய்த 3 முதல் 4 மணி நேரத்திற்குள் இது வீட்டிற்கே வந்து வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. எடை குறைவாக இருப்பதால் இச்சிலிண்டரை தூக்குவதும் எடுத்து செல்வதும் எளிது. புதிய இணைப்பை பெறுவதற்கு ஒப்பீட்டளவில் குறைவான ஆவணங்களே தேவைப்படுகிறது. இதில் டிஜிட்டல் முன்பதிவு மற்றும் கண்காணிப்பு வசதிகள் இருக்கும். சிறந்த பாதுகாப்பும் பயனர்களுக்கு வசதியான அனுபவமும் இதில் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள். அதே சமயம் இதில் இந்த சேவையை பெறுவது எப்படி என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதாவது நிறுவனத்தின் தகவலின்படி இண்டியன்
எக்ஸ்ட்ரா லைட் நவ் சேவை இந்தியன் ஆயிலின் இன்டென் விநியோகஸ்தர் கட்டமைப்பு மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில்லறை விற்பனை நிலையங்கள் மூலம் வழங்கப்படும். விரைவான விநியோகம், சிறந்த சேவை மற்றும் நவீன எல்பிஜி சேவைகளை அதிக வாடிக்கையாளர்களுக்கு கொண்டு சேர்ப்பதே இச்சேவையின் மிக முக்கிய நோக்கமாகும். அதாவது நீங்கள் காலை 7 மணிக்கு சிலிண்டரை முன்பதிவு செய்தால் தேவையை பொறுத்து அது காலை 10 மணிக்குள் உங்கள் வீட்டை வந்தடையக்கூடும். இது மிகவும் உங்களுக்கு சிறப்பாக அமையும். இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த செய்தியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தும். கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கான பதில் நாங்கள் கொடுப்போம். அதே சமயம் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வீடியோக்கு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ண தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் புதிய புதிய செய்திகள் உங்களுக்காக நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே சமயம் சிலிண்டர் புக் பண்ண முடியாதா, வாடிக்கையாளர்களே மிஸ் பண்ணாமல் படிங்க. அதாவது வீட்டு சமையல் கேஸ் சிலிண்டரை தொடர்ந்து முன்பதிவு செய்ய முடியாது என்ற வதந்தியை நம்ப வேண்டாம் என பெட்ரோலிய அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உண்மை சரிபார்ப்பு பணியை முடிக்காவிட்டால் வீட்டு சமையல் கேஸ் சிலிண்டரை தொடர்ந்து முன்பதிவு செய்ய முடியாது என்ற வதந்தியை நம்ப வேண்டாம் என பெட்ரோலிய அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்காக குடும்பத்தில் சிலிண்டர் இணைப்பு யார் பெயரில் உள்ளதோ அவர் தனக்கு சிலிண்டர் விநியோகம் செய்யும் கேஸ் ஏஜென்சிக்கு சென்று விரல் ரேகை பதிவு செய்து ஆதார் சரிபார்ப்பு வாயிலாக உண்மைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும். தமிழகத்தில் 2.40 கோடி வீட்டு சிலிண்டர் வாடிக்கையாளர்களில் 15% பேர் உண்மை சரிபார்ப்பு பணியை முடிக்காமல் உள்ளனர். அவர்கள் அந்த பணியை வரும் 16ஆம் தேதிக்குள் முடிக்க அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.